நமஸ்தே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க இப்பொழுது ராத்னி கிளாஸில் கதை படிக்க போகிறோம். கதை எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு கதை கவிஞனும் கஞ்சனும். கஞ்சனா தெரியுமா? எச்ச கையில் காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. பாட் ஏக் பாடம் 1 கவி அவுர் கஞ்சூஸ். கவிஞரும் கஞ்சனும். किसी गांव में गोवर्धन नामक एक आदमी रहता था. ஒரு கிராமத்தில், ஒரு ஊர்லன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க இல்லையா பாட்டியெல்லாம் அந்த காலத்தில், அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் கோவர்த்தன் பெயருடைய ஒரு மனுஷன் வசித்து வந்தான். அச்சா கவிதா, அவன் நல்ல கவிஞன். லேக்கின் கரீபிதா, ஆனால் அவன் ரொம்ப ஏழை. கரீபுன்னா ஏழை. ये कविता लिखना छोड़कर कुछ नहीं जानता था. இவனுக்கு கவிதை எழுதுறதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. குச் நகி ஜான்தா, வேறு எதுவும் தெரியாது. பரிவார் மே மாங் பாப் தே, அவங்க குடும்பத்தில் அம்மா அப்பா இருந்தாங்க. பத்தினி தீ பச்சே தே, பத்தினி தான் ஒய்ஃப், மனைவியும் குழந்தையும் இருந்தாங்க. इसलिए वह रोज आसपास के किसी जमींदार या अमीर के घर जाता था. அதனால் அவன் தினமும் அக்கம் பக்கத்தில் உள்ள ஆஸ்பாஸ், கிசி ஜமீன்தார், ஏதாவது ஜமீன்தார் பணக்காரங்கிட்ட, அல்லது அமீர் கேகர் அல்லது பணக்காரன், ஜமீன்தாருங்க அல்லது பணக்காரங்க வீட்டுக்கு போவான். आओ उनका गुणगान करते हुए कविता सुनाता था. அவனுடைய குணத்தை பற்றி கவிதையாக சொல்லுவான். वे लोग अपनी तारीफ सुनकर गोवर्धन को कुछ ना कुछ देते थे. वे लोग, இவர் கவிதை சொல்கிறார் இல்லைங்களா, ஜமீன்தாரோ அல்லது அமீர்கிட்ட, அந்த மக்கள் அவங்கள புகழ்ந்து பேச கேட்டதோ கோவர்த்தனுக்கு, கவிஞனுக்கு குச்னா குச், ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க. பஸ் इसी से गरीब कवि किसी न किसी तरह अपने जीवन का निर्वाह करता था. பஸ் அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா இசிசே, அதை கொண்டு, கரீப் ஏழை, கவிஞர், கிசி நா கிசி தரக், இந்த விதமாக தன்னுடைய அப்பனே ஜீவன், தன்னுடைய வாழ்க்கையை கா நிர்வாக கர்த்தா, நிர்வாகம் செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு வந்தான். கபி கபி உசே காலி ஹாத் லவுட்னா பத்தாத்தா, எப்போது வெறும் கையோடவும் திரும்பி விடுவாப்புல. எப்பவுமே எல்லோரும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஜமீன்தாருக்கு நல்ல மூடு இருந்துச்சுன்னா கொடுப்பாரு, இல்லை நல்ல பணக்கார ஆள் நல்லா அவங்க சொல்கிறத கேட்டு புகழ்ந்து சொல்கிறத கேட்டாருன்னா பிடிச்சதுன்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவர் கிடைச்சா வாங்கிட்டு வந்து இவருடைய லைஃப்பை காலம் தள்ளுவார், இல்லைன்னா வெறும் கையோடு வந்துட்டு வீட்டில் இருப்பார். ஏக் தின் கோவர்த்தன், கவிஞர் பேர் கோவர்த்தன். ஒரு நாள் கோவர்த்தன் பாஸ்கே கிசி காவ் மே கயா, பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு போனோம். வஹா வஹ் மகேந்திர நாமக் ஆத்மி கே கர் பகுஞ்சா. அங்கே அவன் மகேந்திர பெயருடைய மனுஷனுடைய வீட்டுக்கு சென்றடைந்தான். மகேந்திர தன்வான் தான், மகேந்திர பெரிய பணக்காரன். லேக்கின் படா கஞ்சூஸ் தான், ஆனால் ரொம்ப கருமி. கிசி கோ பூல்கர் பி கோட்டி தம்டி தக் நஹி தேता था. கிசி கோ பூல்கர், எதையும் மறந்து கூட
கோட்டி தம்படி, செல்லாத நாணயம். அப்போல்லாம் தம்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, கால்னா உரைனா அரைனா, அந்த மாதிரி ஓட்டை போட்ட தம்படி கூட வர நகீதத்தை அது கூட கொடுக்க மாட்டோம். அது செல்லாத காசு வந்தால் கூட தங்கிறத வச்சுக்கோம். கோவர்த்தனே மகேந்திர கோ அப்பனா பரிச்சய தியா. கோவர்த்தன கவிஞனா சொல்வார், மகேந்திரிட்ட போயிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார், பரிச்சய தியா. उसके बाद उसने इस अर्थ की एक कविता सुनाई कि महेंद्र बड़ा वीर है और दानी भी है. ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ண பின்னாடி அவர் என்ன சொல்லப்பல, இந்த அர்த்தத்துக்கு இது அர்த்தமாக வச்சு ஒரு கவிதை அவர் மேலே பாடுறாரு. மகேந்திர வந்து ரொம்ப பெரிய வீரன் என்றும் பெரிய கொடையாளி வள்ளல் என்றும் புகழ்ந்து பாடுறாப்புல. மகேந்திர குஷ் ஹுவா. மகேந்திர வந்து யார்? மகேந்திரா கஞ்சூஸ், கருமி. அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். உஸ்னே நௌக்கர் சே கஹா கவி கோ சோனே கி தாலி பேண்ட் கரோ. உஸ்னே அவன் நௌக்கர் சே கஹா வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாப்புல, கவிஞருக்கு சோனே தங்கத்தினாலான தாலி தட்டு பேங்க் கரோ அன்பளிப்பாக கொடு. பேங்க்னா அன்பளிப்பு, கரோ செய் அப்படின்னு சொல்கிறார். இயக் சுன்கர் கோவர்த்தன் பி குஷ் ஹுவா. இதை கேட்டதான் கோவர்த்தனுக்கு, கோவர்த்தன் யார்? கவிஞர் கூட ரொம்ப சந்தோஷம் போச்சு. वो कहने लगा कि महेंद्र के समान बड़ा वीर और दानी आसपास के गांवों में कोई नहीं है. இதை கேள்விப்பட்டது என்னது, மகேந்திர சொன்னார் இல்லையா வேலைக்காரன்ட்ட போய் தங்க கட்டில் கொடு அப்படின்ட்டு. அதை கேட்டு சந்தோஷப்பட்டு மகேந்திரன் முன்னாடி இன்னும் படாவீர் பெரிய வீர மாதிரியும் பெரிய கொடையாளி மாதிரியும் அவரை மாதிரி யார் அக்கமத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. யக் சுன்க மகேந்திர பகுத் குஷ் ஹுவா. இதை கேட்டதை இன்னும் மகேந்திரனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. நௌக்கர் சே கஹா தாலி மே 100 அஷர்ஃபியா பி லே ஆவோ. வேலைக்காரன்கிட்ட சொல்கிறாப்புல, தாலி தட்டு சொன்னாலே தங்கத்தட்டு, அந்த தட்டில் 100 100 அஷர்ஃபியா தங்க காசுகள் கூட எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. கோவர்த்தனுக்கு குஷி கா டிகானா நஹீ ரகா. கோவர்த்தனுக்கு சந்தோஷத்தை ஒன்றும் அடக்க முடியல. லேக்கின் நௌக்கர் அந்தர் சே ஆயா நகி. ஆனால் வேலைக்காரன் உள்ளே போனவன் வரவே இல்லை. थोड़ी देर के बाद गोवर्धन ने महेंद्र से पूछा कि आपका नौकर क्यों नहीं आया. கொஞ்ச நேரம் கழித்து பிறகு கோவர்த்தன மகேந்திரகிட்ட கேட்குறப்பில், உங்களுடைய வேலைக்காரன் ஏன் வரலை, நகி ஆயா வரலான்ட்டு. மகேந்திரனை ககாக்கி வ நகி ஆயேகா. அதுக்கு மகேந்திர சொல்கிறப்பல அவன் வரமாட்டான். கோவர்த்தனுக்கு தில் பைட் கயா. உடனே கோவர்த்தன் கவிஞனுக்கு என்ன போச்சு, மனசு பக்குன்னு அப்படியே உட்காந்துச்சு. उसने पूछा कि क्या मुझे सोने की ताली और 100 अशर्फिया नहीं मिलेंगी. உடனே கவிஞர் வந்து கஞ்சூஸ் கடை கேட்குறாரு, எனக்கு தங்கத்தலனை தட்டு மேலும் ஒரு 100 தங்க காசுகள் அதெல்லாம் கிடைக்காதா அப்படின்ட்டு. மகேந்திர அங்சே குயே ககனே இல்லகா. மகேந்திரன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், தும்னே முஜே வீர் அவர் தானி ககா. நீ என்ன சொன்ன, வீரமானும் கொடையாள்னு சொன்னாலியா, தானம் செய்யணும்னு சொன்னாலியா. மை ஜான்தா ஹூங்கி ஏக்கு ஜூட் ஹை. நான் எனக்கு தெரியும் இது வந்து நீ பொய்ச்சா சொல்கிறேன்ட்டு. मुझे खुश करने के लिए तुम झूठ बोले. என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ பொய் சொன்ன, ஜூட் பொய். उसी तरह அதே மாதிரி तुमको
खुश करने के लिए मैं भी झूठ बोला. அதே மாதிரி தான் உஷி தர உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக, குஷ் சந்தோஷப்படுத்துறதுக்காக, மைபி நான் கூட, झूठ பொய் சொன்னேன். झूठ की वजह से हम दोनों थोड़ी देर के लिए खुश रहे. பொய்யுடைய நேரத்தில் நாம் இருவரும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம், சந்தோஷப்பட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தரை பொய்யா சொல்லி பேசி சந்தோஷப்பட்டோம். பஸ் அப் தும் ஜா சக்தே ஹோ. நல்லது, முடிஞ்சது, இப்போ நீ போகலாம். ஜா ஹோ. गोवर्धन ने चुपचाप घर की राख ली. கோவர்த்தனை அமைதியாக வீட்டை நோக்கி சென்றான். வீட்டு பாதியில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இதுதான் கவியவுர் கஞ்சூஸ். மருந்து கூட ஒரு காசை கூட கொடுக்க மாட்டான் கஞ்சூஸ் அப்படின்றது தான் பாடத்துடைய மாறல். தன்யவாத். நீங்கள் ஆனால் அப்படி இருக்காதீங்க.